இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் தானியேல் 2:47. ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜா ஒரு கனவு காண்கிறான். அந்த கனவுக்கு தானியேல் மட்டும்தான் சரியான அர்த்தத்தை சொல்லி ராஜாவுக்கு தெளிவாக புரிய வைக்கிறான். இதை கேட்ட ராஜா தானியேலை பார்த்து, உங்கள் தேவனே எல்லா தேவர்களுக்கும் தேவன், எல்லா ராஜாக்களுக்கும் ஆண்டவர், மறைபொருளாய் இருந்த கனவை அழகாக வெளிப்படுத்திட்டார்னு சொல்லி தானியேல் கிட்ட தேவனை புகழ்ந்து பேசுகிறான். இப்படி இவன் புகழ்ந்து பேசினதுக்கப்புறம் இந்த ராஜாவோட சிலையை எல்லா மக்களையும் வணங்க சொல்கிறான். அப்போ தானியேல் கூட இருந்த அனனியா, மீஷாவேல், அசரியா இவங்க ராஜாவோட சிலையை வணங்கலை. இதை தெரிஞ்ச உடனே ராஜாவுக்கு கோபம் வந்து அக்னி சூளைக்குள்ளே 3 பேரையும் போட்டான். அப்புறம் தேவன் அவங்கள காப்பாற்றிடுறாரு. இங்கே இந்த ராஜா தானியேல் கிட்ட நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஒருவரே எல்லா தேவருக்கும் தேவன் சொல்லி பேசிட்டு இவனோட சிலையை வணங்காததுனால உடனே இந்த 3 பேரையும் எரிகிற சூளைக்குள்ளே போட்டுறான். இவனோட ஈகோ இப்படி செய்ய வைக்குது. நாமளும் சில சமயம் தேவனால் இந்த காரியம் நடக்குதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் நம்மளோட ஈகோனால் அதிபுத்திசாலித்தனமாக நம்மளுடைய திறமையினால் காரியத்தை செஞ்சு முடிக்கணும்னு நினைப்போம். பொறுமையாக யோசிக்காமல் நம்மளோட இஷ்டத்துக்கு செயல்பட ஆரம்பிப்போம். நாமும் தேவனை புகழ்ந்து பேசுவோம். ஆனால் செய்கிற செயல் நம்மனால தான் நடக்குது, நம்மளோட அதிகாரம் திறமையினால் நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அப்போது தேவனை புரிஞ்சிருந்தாலும் தேவனுடைய கைக்குள்ளே நம்ம அடங்காமல் இருந்தோம்னா தேவன் மொத்தத்தையும் கவிழ்த்து போடுவார். இங்கே 3 பேரும் தேவனை நம்பி இருந்தனால தான் காப்பாற்றினார். நாமளும் தேவனை மட்டுமே சார்ந்து இருந்தோம்னா தான் தேவன் நம்ம கூடவே இருப்பார். இந்த ராஜாவை போல் தேவனுடைய மகிமை தெரிஞ்சிருந்தும் தேவனை உதாசீனப்படுத்தினோம்னா நிச்சயமாக எல்லாத்தையும் கவிழ்த்து போடுவார். ஆமேன்.